அதிமுகவில் நடக்கிறது என்ன? 2 அணியினராக பிரிந்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஒரு அணியினர் ஆதரவு கொடுக்குறாங்க. இல்ல அமைச்சர் பதவி கிடைக்காதனால அவங்க மீண்டும் அதிமுகவில் இணைய போறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்து அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. குதிரை பேர அரசியல் நடந்ததா? தூய சக்தி மாற்று அரசியல்னு சொன்னவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாமா? முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மக்களுக்காக எடுத்துக்கொண்டு வரும் நிலையில அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர் வேறு பாதையில் செல்கிறாராம். தங்களுக்கான தனி பெரும்பான்மையை பெற குறுக்கு வழியில் முயற்சிக்கிறதா தாவேகா? மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஜனநாயகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய கைமாறு இதுதானான்ற பல கேள்விகள் இருக்கு. விவரங்களை பார்க்கலாம். இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ஆர் ராமகிருஷ்ணன். காலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிவு அணியாக இருக்கக்கூடிய அந்த 25 நபர்கள்ல 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இல்லத்துல போய் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பார்க்கறாங்க. இதுல 3 பேர் வரல. ஆனால் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் மட்டும் வந்திருக்காரு. அவர் பார்க்கறாரு. இன்னும் 3 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்கன்ற செய்தி பிளாஷ் நியூஸ் ஆகுது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்கள் வருது. சோ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அணியோட பிரிவு, அதாவது பிரிந்திருந்த எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோச்சிக்கிறாரு. எனக்கு எப்படி அவங்க டிமாண்ட் வைக்க முடியும்? பொதுக்குழுவை கூட்டுறதெல்லாம் நான் டிசம்பர்ல தான் 10ஆம் தேதி தான் கூட்டணும், மறுபடியும் நம்ம அதே போல கூட்டுவோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை, சமரசத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அதிமுக ஒன்றாக இணைது அப்படின்ற செய்தி வந்தது. இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடியே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை போய் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டா 3 பேருமே ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க. ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அப்பயே அதே தலைமைச் செயலகத்திலே அப்படியே அமைச்சர் ஆதவர்ஜுனாவை போய் பார்க்கறாங்க. அங்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா தலைமையில தாவேகாவில் இணையறாங்க. உறுப்பினர் அட்டையும் அப்பயே வாங்குறாங்க. மிகப்பெரிய பேரிடியாக, இன்னும் சொல்ல போனால் என்ன மாதிரியான அரசியல தூய சக்தி, மாற்று சக்தி, மக்களுக்கான சக்தி என்னென்னவோ சொன்னாங்க. தனக்கான பெரும்பான்மையை தாவேகா பெறுவதில் ஏன் இந்த மாதிரியான குறுக்கு வேலைகளில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் பலவிதமா கேள்விகளை வைக்கிறாங்க. 108 வின் பண்ணாங்க. அதுல 1 திருச்சி கிழக்கு ஏற்கனவே ராஜினாமா செய்யப்பட்டது. அந்த தொகுதி மக்களுக்கு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்தாரான்ற கேள்வியை திமுக வைக்கிறாங்க. திமுக இந்த கேள்வி வைக்குதுங்கிறதுனாலே இதுல உண்மை இல்லைன்னு ஆகிறது இல்ல. ஒரு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படின்றது மரபு. அதை செஞ்சாரா அப்படின்றது இருக்கு. சரி, அதை விடுங்க. 107 ஆச்சு. அதன் பிறகு திமுகவினுடைய கூட்டணியில நாங்கள் எதிர்க்கிறோம், இவரெல்லாம் அரசியல்வாதியான்னு சொல்லி கடுமையான வசை சொற்களை வசைந்து பாடி, இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவாகவோ தாவேகாவுக்கு ஆதரவாகவோ அல்லது தாவேகாவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல நடக்கிற விஷயங்களை அப்படியே வெளியில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன தோணுதுன்ற மட்டும் பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா அவர் சார்ந்த கட்சியை முன்னிறுத்தி பேசுறாரு. நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம், எங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் இவங்க இப்படிப்பட்டவன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தங்களுடைய பெருமைகளையும் சொல்றாரு. அப்படி ஜெயித்த 2 இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாமே சரி ஒரு அன்ஸ்டபானான அதாவது பெரும்பான்மையான அரசு அமையல, அதனால கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக இதன் மூலியமாக ஆதாயம் அடைந்து விடக்கூடாது, மக்களுக்கு மறு தேர்தல் அப்படின்ற சுமை வந்துடக்கூடாது, வரிப்பணம் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆதரவு கொடுத்தோன்றாங்க. ஓரளவுக்கு ஏற்றுறதா இருந்தா கூட எப்படி நீங்க வாக்களிச்சீங்க, எந்த கூட்டணியில இருந்து நீங்க வாக்கு பெற்றீங்க, இப்ப யாருக்கு வாக்கு அதாவது ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு பார்வை வச்சோம்னா கூட ஒரு பக்கம் இது போய் பெரும்பான்மை அப்படின்ற விஷயத்துக்கு வந்துருச்சு. இதுல இன்னொரு டிராஜடியான விஷயம் என்னன்னா, அதிமுகவில இருந்து ஒரு அணி 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு அதிமுகவினுடைய கொறடாவையும் உத்தரவையும் மீறி வாக்களிக்கிறாங்க. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 to 8 அமைச்சர் பதவிகளும் 10 வாரிய தலைவர்கள் பதவிகளும் பேச்சுக்குரலாக இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும், கொறடாவினுடைய உத்தரவு மீறல், அது தகுதி நீக்கம் அப்படின்ற பல விஷயங்களும் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களும் தாவேகாவினுடைய நடைபெறக்கூடிய ஆட்சிக்கே இது பெரும் சிக்கலாக மாறிவிடும் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டதுனால 2வது முறையாக அமைச்சரவை மாற்றத்தில் 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்ற போது அதில் அதிமுகவினுடைய அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இடம் கிடைக்கல. அதன் பிறகு
பிசிகா மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பாங்க. ஸோ 35 இனிமேல் வாய்ப்புகள் இல்லைன்னு வந்த உடனே அங்க 25 அதிமுகவினோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இதுக்கு ஏற்காதவர்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க, கண்டிஷன் வைக்கிறாங்க. இப்போ எப்படி 25 நபர்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டசபை சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தாரோ, 25 பேரும் மற்ற எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேல இருக்கிற 22 பேர் மேலையும் தகுதி நீக்கம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க தான் உண்மையான அதிமுகன்ற லெவலுக்கு அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் லெட்டர் வாபஸ் வாங்கணும், அவங்களும் லெட்டர் வாபஸ் வாங்கணும். எப்படி அப்படின்றத அந்த பேச்சுவார்த்தைகளை செய்வதற்காக இன்னைக்கு காலையில ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார், பழனி சட்டமன்ற உறுப்பினர் கு ரவி மனோகரன், இந்த 4 பேரும் போக போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மட்டும் வீட்டுக்கு போனதை வீடியோ, அதாவது பிரேக்கிங் நியூஸாவே நம்ம பார்த்தோம். மீதி 3 நபர்களும் வருவாங்க. சரி, ஒருவேளை அதிமுக இணைய போகுதோ, நம்ம பங்காளிகளாக இருந்தோம், சண்டை மனப்பிணக்கு எதா இருந்தாலும் தோல்விக்கான காரணத்தை ஆராயன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களும் இல்ல, இதன் பிறகும் பிரச்சனைகள் இருக்கும், எப்படி சரி செய்யப்படும் அந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டு இருக்கிற நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா 3 பேரு சட்டசபை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. 3 பேர் யார் அப்படின்னா, பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா மற்றும் மரகதம் குமரவேல், 3 பேரும் போய் பார்த்துட்டு தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே ஆன் த ஸ்பாட் சில நிமிடங்கள் கழித்து அப்படியே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரூமுக்கு போறாங்க. அங்க போய் தங்களை தாவேகாவில இணைத்துக் கொள்கிறார்கள். உறுப்பினர் அட்டை அப்பவே வழங்கப்படுது. அப்போ இது ப்ரீ பிளான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும், குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதிமுகவினுடைய எம்பி இன்பதுரை அவர்கள் வெளிப்படையாக வைக்கிறார். ஆமா, முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, சார் என்ன சார் 5 பேர் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா 3 பேர் பதவியை ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா, சட்டசபை சபாநாயகரை இன்னும் அந்த ராஜினாமாவை ஏற்கிறோம் அப்படின்னும், தேர்தல் ஆணையம் காலியாக உள்ளது அப்படின்றோம், இன்னும் எந்த விதமான முடிவுமே வரலன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆதங்கமா சொல்றாரு. நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா என்ன மாதிரியான அரசியல் இது? பொதுவா பாஜக மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஒரு அரசியல் விமர்சகரை நான் இந்த கருத்தை வைக்கிறேன். ஆபரேஷன் தாமரை, அப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் செய்த செயல், யார் உண்மையான கட்சி அப்படின்ற விஷயத்துல வெற்றி பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி பல நேரங்கள்ல பேசும்போது எடுத்துக்காட்டுக்காக, உதாரணத்துக்காக பாஜக இந்த மாதிரிலாம் செய்யும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டையும், தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய மதிப்பை குறைப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதெல்லாம் ஸ்கேலா வைப்பாங்க. ஆனா இதெல்லாம் அதை விட தூக்கி சாப்பிடுற மாதிரி பதுங்கி பாய்ந்த புலியா அப்படின்ற மாதிரி, இது புலியா என்னன்றது தெரியல. 10 சீட்டு ஜெயிச்சிட்டோம் நானு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஜெயித்த பிறகு இவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே ஒரு நேர்மையாகவோ குறைந்தபட்ச மக்கள் நலன் சார்ந்தோ இருக்குதா அப்படின்ற மாதிரி இல்லை. சாப்பாடு கொண்டு வராரு, மத்தியானம் சாப்பிட்றாரு, காலையில 10 மணிக்கு வந்துறாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரைம் ரிப்போர்ட் கடந்த திமுக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில எந்த அளவுக்கு இருந்தோ அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை இன்னைக்கு தான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதையெல்லாம் தடுக்கிறது எப்படி? கனிம வளங்கள் கொண்டு போகுது, அதுல என்ன சிக்கல் நடக்குது? டாஸ்மாக்ல நீங்க ஆணையிட்டீங்களே, அதன்படி 10 ரூபாய் பெறப்படுதா பெறப்படலையான்ற விஷயங்கள், பல பிரச்சனைகள் இருக்கு. துறையை பத்தி முழுமையாக புரிந்து கொள்வதற்கு கூட முயற்சி செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஏன் பிராமண போட்டீங்கன்ற அதுக்கு ஒரு மாதிரி குழப்பங்கள், எவ்வளவு குழப்பங்களும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கான ஒரு, அதாவது அரசியல் மயப்படுத்துறாங்க, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் அரசியல் மயப்படுத்துறதா? அரசியல்னா என்ன? ஒருத்தர் கால இன்னொருத்தர் வாரி விடுறதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, மக்கள் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையும், தன் தொகுதிக்கு இவர் வந்தா நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க போடுறாங்க. 21 நாள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு ஆளும் கட்சியில போய் இணைகிறார் அப்படின்னா, குதிரை பேரத்திற்கான அடிப்படை காரணம் இல்லைன்னு சொல்லி யாராவது நம்புவாங்களா? இதுதான் தூய ஆட்சியா? இதுதான் மாற்று சக்தியான்னு பல பேரும் பலவிதமா கேள்வி எழுப்புறாங்க. அதிமுகவை அப்படியே வேரோடும் வேருடைய மண்ணோடும் அழிப்பதற்கான முயற்சிகள்ல தாவேகா இறங்கி விட்டதா? லாட்டரியை கொண்டு வருவதற்கான கடும் பிரயத்தன முயற்சிகளை தாவேகாவுடைய அமைச்சர் எதிர்பார்க்கிறாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுது. ஆனால் நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னம்னா, என்னப்பா இப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு தூய ஆட்சியை கொண்டு போகணும், ஊழலற்ற ஆட்சியை கொண்டு போகணும், அரசியல்வாதிகளை
தாண்டி அரசு ஊழியர்களும் எந்த விதமான தப்பு செய்யக்கூடாது, தனக்கு ஒரு அரசு வேலை, முதலமைச்சர் அப்படின்ற அரசு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் உள்ளன்போடு நேர்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் அவர் எடுத்தார்னா, இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்குறாங்களா? அரசு நிர்வாகத்தில் இருக்கிற அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. தாவேகா 118 அதை தாண்டி 120 அந்த மாதிரியான பெரும்பான்மையை பெறுவதற்காக என்ன இப்படியெல்லாம் பண்றாங்களே. இப்போ 107 3 நபர்கள் இப்போ போயிருக்காங்க. இதுல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் இதெல்லாம் விட்டுருங்க. அப்ப இவங்களெல்லாம் நீங்க நம்பலையா? இவங்களெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களா? இப்ப இவங்களெல்லாம் நீங்க நம்பவே இல்லையா? ஆட்சி 5 வருடங்கள் சிறப்பாக நடைபெறும் சொல்லி இவங்க சொன்ன கருத்துக்களும் நீங்க பட்டியல் சமூக மக்களுக்கும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுத்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறதையும் அவங்க ஏத்துக்கிட்டு இந்த ஆட்சியை 5 வருடங்கள் முழுமையாக பெறுவதற்கான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல தனிப்பெரும்பான்மை அப்படின்னா என்ன? இப்ப இந்த 18 இப்ப தாவேக்காவில் இணைந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாவேக்காவில் இணைந்தாங்கன்னா அப்ப அவங்க விசில் சின்னத்துல போட்டியிடுவாங்க. இப்ப அவங்க விசில் சின்னத்துல போட்டியிடும் போது என்ன மாதிரியான மனநிலையில மக்கள் வாக்களிப்பாங்க? கண்டிப்பா வெற்றி பெற்றுவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மக்கள்கிட்ட எதிர்ப்பு கிளம்பாது, தாவேகாவை பத்தின எந்த விதமான தப்பான அபிப்பிராயம் மக்கள்கிட்ட வரவே வராதுன்ற நம்புதா? திமுக கடந்த ஆட்சியில என்ன தவிர ரொம்ப பெரிய அளவுல செஞ்சாங்களோ அதை இப்போ சற்றும் குறைவில்லாமல் அதே வேகத்தோட தாவேகா எடுத்திருக்கிறதா அப்படின்ற பல கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. உள்ளபடியே ஒரு அரசியல் நோக்கராகவும் ஒரு ஊடகவியலாளராகவும் இந்த 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தது, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தது அப்படிங்கிறது தாவேகாவுடைய என்ன மாதிரியான மூவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அதிர்ச்சியோட பார்க்கிறவும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறவுடைய ஆர்வத்திலையும் மக்கள் இருக்காங்க. மொத்தமா அதிமுகவிலிருந்து மாற்று அணியில 25 நபர்கள் இருக்காங்க. இதுல முக்கியமானவர் எஸ்பி வேலுமணியும், சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் இவங்களெல்லாம் எடுத்துட்டா கூட ஒரு 5 பேர் விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 20 பேர் அதிமுகவிலேயே இணையறாங்கன்னே வச்சுக்குவோம், மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம், எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இனி எதிர்த்து அவங்க களமாட மாட்டாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அவங்க அளவுல தான் அது யோசிக்க முடியும். எடப்பாடி கே பழனிசாமி இந்த 25 பேரை நம்புவாரா? இனி வரும் காலங்கள்ல அவர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளருக்கான இடம் அப்படிங்கிறது அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா? இன்னும் சில காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது, ஒருவேளை அதுலயாவது ஏதேனும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா? 2029 நாடாளுமன்ற உறுப்பினர் அதுலயாவது வழங்கப்படுமா? நம்புவாரா எடப்பாடி கே பழனிசாமி? எங்களுக்கான எதிர்காலம் அதிமுகவில் போய் இணைஞ்சா கூட என்ன இருக்குன்ற கேள்வியோட இவங்க தாவேக்கால இணைஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. உள்ளபடியே இது அவங்க தரப்புல இருந்து யோசிச்சா இது அவர்களுக்கான பிரச்சனையாக பார்க்கப்படுது. இதை தாண்டி தாவேக்கால போய் இவங்க சேர்ந்துட்டாங்க, விசில் சின்னத்துல போட்டியிட போறாங்க. ஒருவேளை தோல்வி அடைந்தால் கூட வாரிய தலைவர்களுக்கான பதவி அப்படிங்கிறதும் உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. ஒருவேளை ஷூரிட்டி கொடுத்திருப்பாங்களோ, குதிரை பேரத்துல இதெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல யூக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அப்படின்னா பதவி இப்ப 3 பேர் போனதுனால எந்த இஷ்யூமே இல்லை, 3 பேர் நிச்சயமா வெற்றி. ஏன்னா தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறதும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல 108 சீட்டை ஜெயிக்க வச்சு எல்லாருமே வேப்புல ஆளுத்துனாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க, அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த இடைத்தேர்தலையும் ஆளும் கட்சி தோற்றது கிடையாது, ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற சரித்திரம் தொடரும் அப்படிங்கிற பல ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நம்பிக்கையா இந்த 3 நபர்களை தாவேகா பிக் பண்ணியிருக்கா அப்படின்றதும். 107 இந்த 3 110 ஆயிடுச்சு. இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 நபர்களை அதிமுகவில் இருந்தோ அல்லது வாய்ப்புள்ள எந்த கட்சிகளில் இருந்தாவது தாவேகா எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. மக்கள் வரிப்பணம் மறு தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை கோடிகள் செலவாகும்? ஏற்கனவே இந்த கட்சி தாவல்ல சொன்ன போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மறு தேர்தலுக்கு பல கோடிகளை செலவு செஞ்சிருக்காங்க அரசியல்வாதிகள். ஸோ மறு தேர்தலுக்கு அரசியல்வாதிகள் தயாரா இல்லை அப்படிங்கிறதா மக்கள் தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 15-20 கோடிகள் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணிருக்காங்கன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் டிப்ஸ் மாதிரி தூக்கி போட்டு மறு தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா இதுல என்ன மாதிரியான ஜனநாயகம்? வார்த்தையிலையும் மேடைகளிலும் தான் மக்கள் நலன் அப்படின்றது இருக்கா? சுயநலம்
விசுவாசம், சுயநலம் மட்டும்தான் இருக்கு, விசுவாசம்ங்கிறது இங்க இல்லவே இல்லையான்ற நடுநிலையான நோக்கர்களுடைய பல கேள்விகள் எழுது. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளால நேர்மையான சில அரசியல்வாதிகளுக்கும் நமக்கு அவங்க அடையாளம் காண முடியல. காமராசர் ஆட்சி இனிமேல் ஏட்டிலையும் பாட நூல்களையும் தான் படிக்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் மக்கள் மத்தியில் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டுக்காக காசு வாங்குறாங்க, காசு வாங்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றதுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் நிச்சயமா சொல்றேன் தார்மீகமான உரிமை கிடையவே கிடையாது. இந்த 3 நபர்கள் செய்த செயல் சரியா அல்லது அதில் இருக்கக்கூடிய தவறு என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.